வணக்கம். அன்பார்ந்த சுபிக்ஷா டிவி நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜெயம்எஸ் சந்திரமௌலியின் பதிவு. விருச்சிக லக்ன அன்பர்களுக்கு இந்த பதிவில் நம்ம ஆகஸ்ட் மாத பலன்களை பார்க்க இருக்கிறோம். இப்போ நமக்கு கிரக நிலைகளில் 4ஆம் இடத்துல ராகு, 10ஆம் இடத்துல கேது, 8ஆம் இடத்துல அஷ்டம குரு இருக்காரு அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கிறது. இருந்த போதிலும் கூட வேலையை பாதிக்காது. என்றைக்குமே 8ஆம் இடத்துல இருக்கிற கிரகம் தொழிலையும் வேலையும் பாதிக்காது. ஆனால் அதே நேரத்தில் கொஞ்சம் அலைச்சலை கொடுக்கும், அதிகமான உழைப்பை கொடுக்கும். இந்த மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். நமக்கு முதல் 15 நாட்கள் அப்படிங்கிறது மார்க்கெட்டிங்க்கு நல்லாயிருக்கும், மூளை உழைப்பு ஸ்மார்ட் ஒர்க்குக்கெல்லாம் நல்லாயிருக்கும். ஒரு கன்சல்டிங் பண்ணுறீங்க, கமிஷன் தொழிலில் இருக்கீங்க, மேலதிகாரிகளாக இருக்கீங்க, அரசு துறையில் இருக்கீங்க, மற்றும் உங்களுக்கு ஒரு சொல்லி கொடுக்குற வேலையில் இருக்கீங்க, ஆன்மீக சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கீங்க, இது எல்லாத்துக்குமே முதல் 15 நாள் நல்லாயிருக்கு. 2வது 15 நாள் தான் உற்பத்தி சார்ந்த தொழில்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. அந்த செகண்ட் ஹாஃபில் நீங்கள் அது மாதிரியான பிளான் பண்ணி நல்லா டெவலப் பண்ணிக்கலாம். ட்ரேடிங் பண்ணுறது, மேனுஃபேக்சரிங் பண்ணுறது, அனைத்து விதமான ஒரு அமைப்பு, அரசியல் அமைப்புகளில், அது அரசு அதிகாரத்தில் ஒரு பதவி ப்ரமோஷனுக்கெல்லாம் உங்களுக்கு வளர்ச்சிகளுக்கெல்லாம் நல்லா இருக்கும். ஆனால் இந்த 8ல் இருக்கிற குரு நம்மளை எல்லாருக்குமே அது பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்காது. இப்போ உங்கள் ஜனன ஜாதகத்தில் குரு திசையே இல்லை அப்படின்னா அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. யாருக்கெல்லாம் குரு திசையோ ராகு திசையோ நடக்குதோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த 4ஆம் இடத்துல இருக்கிற ராகு, 8ஆம் இடத்துல இருக்கிற குரு தடைகளை கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க, உறவுகளில் சின்ன சின்ன விரிசல்களை கொடுத்துட்ருப்பாங்க. பட் இந்த மாதத்தில் நமக்கு அங்கீகாரம் நல்லா இருக்கிறதுனால பிரச்சனை கிடையாது. இப்போ சுக்கிரனும் 8ஆம் இடத்துக்கு போகக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால கணவன் மனை உறவு, பேச்சுவார்த்தைகள், இதில் எல்லாம் கொஞ்சம் சாஃப்ட் நேச்சரை நாம் கிரியேட் பண்ணிக்கணும். வார்த்தைக்கு வார்த்தை பேச பேச அது நமக்கு டிஸ்டன்ஸ் அதிகமாகிட்டே போகும். ஏன்னா நமக்கு செவ்வாயினுடைய பலம் நல்லா இருக்குது, ஆனாலும் சுக்கிரன் பலவீனப்படுறாரு. இந்த ராகு குருகள் எல்லாமே உறவுகளில் எமோஷனலாக அட்டாச்மெண்ட் ஆகாமல் செய்யுது. அதாவது அதிருப்தி மனப்பான்மையை கொடுத்துக்கிட்டே இருக்கு. அந்த வகையில் நீங்கள் அதை கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துக்கணும். அதே மாதிரி மூலதனம் போடுறதுல பிறரை நம்பி போடக்கூடிய பணம் அப்படின்றது ஒரு தற்காலிகமாக ஒரு பிஸ்னஸ் வந்துச்சு கேட்குறாங்க அப்படின்ட்டு பெரிய தொகை போடுறதெல்லாம் இப்போ முடிவெடுக்கக்கூடாது. ஏனென்றால் நமக்கு தனாதிபதி தான் குரு, 2ஆம் அதிபதி 8ல் இருக்கார். அதனால் அந்த மாதிரி ஒரு திடீர் வியாபாரம், திடீர் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது அப்படின்னு சொல்லிட்டு நாம் புதுசாக கடனை உடனே வாங்கி ஏதோ ஒரு லாபம் சம்பாதிக்கலாங்கிற நோக்கத்தில் போகிறது நம்பத்தகுந்ததாக இருக்காது. அதாவது மாயத்தோற்றம்னு சொல்கிறது. ஏன்னா ராகு சாரம் வாங்கிட்டு இருக்கார் குரு. அப்போ என்னென்னா மெய்யை பொய்யை மெய்யாக காமிக்கும். ஆனால் போய் மாட்டிக்கிட்ட பிறகு நமக்கு அவசியம் மாறி. அதனால் எந்த விதமான புது முயற்சிகள், அதில் பணம் கொடுக்கல் வாங்கல ஈடுபடாதீங்க. குழந்தைகள் வகையில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும், டென்ஷன் இருக்கும், சண்டை சச்சரவு இருக்கும். அவங்களுடைய மந்த போக்கு காணப்படும். அதிகமான ஒரு சுறுசுறுப்பு இல்லாமல், படிக்கிறதுல நாட்டம் இல்லாமல், ஏதாவது ஒரு வம்பு வழக்கு இழுத்துட்டு நமக்கு அதனால் ஒரு மனசஞ்சலத்தை உண்டாக்கிட்டு இருக்கிறது நடந்துக்கிட்டு இருக்கு. பட் எல்லாத்தையுமே இந்த மாதத்தில் நமக்கு சூரியனுடைய பலம் செவ்வாயினுடைய பலம் அது காப்பாற்றிக்குது. ரொம்ப எக்ஸ்ட்ரீம் எண்டுக்கு போய் நம்மளை ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்காக பண்ணாமல் சின்ன சின்ன ஒரு சமாளிக்கக்கூடிய அமைப்பு, நம்ம அட்வைஸ் சொன்னால் கேட்டுக்கிற லெவலில் இருந்துக்கும். அந்த அளவுக்கு உங்களுக்கு புகழை கிடைச்சிரும். அதிகமாக நமக்கு நம்முடைய ஆரோக்கியத்தில் ரொம்ப பார்த்துக்கணும். அதாவது சாப்பிட்றதுல கவனம் செலுத்தணும். மெயினாக காரமான ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டங்கள்னால இந்த குடல் சம்மந்தப்பட்ட உபாதைகள் அப்படிங்கிறதுல பார்த்துக்கணும். அதே மாதிரி ஒரு வேலைக்கு 2 வேலை நடக்கிறது, தாமதப்படுத்துறது, இதெல்லாம் நடக்கும். நாம் ஒரு திட்டம் போடுவோம், அந்த திட்டப்படி கரெக்டான டைமுக்கு நடக்கலையே அப்படின்னு டென்ஷன் ஆயிடுவோம். ஸோ இதெல்லாம் இருந்தாலும் நம்ம சகிப்புத்தன்மையை வளர்த்துக்கிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போயிட்டோம்னா இந்த மாதம் ஈஸியாக இருக்கும்.
சூரியனுடைய பலம் வந்து நமக்கு எந்த விதத்திலையும் புகழை குறைக்காது, நம்மளுடைய அந்தஸ்தை குறைக்காது, நம்மளுடைய கௌரவத்தையும் நம்மளுடைய ஒரு அங்கீகாரத்தையும் அது வந்து குறைவே பண்ணாது. ஆனால் மற்ற கிரகங்களினுடைய அமைப்புகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது தான் நமக்கு வந்து காரிய தாமதம் அப்படிங்கிறத மெயினாக இப்போ பண்ணிகிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் நமக்கு மெயினான வழிபாடு வந்து சிவன் வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம், அம்பாள் வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்கு பாக்கியஸ்தானம் என்பது கடகராசி. இப்போ இந்த கடகராசி அப்படிங்கிறதே சந்திரனுடைய வீடு தான். அந்த இடத்துல இருக்கக்கூடிய நட்சத்திரத்தை பாருங்கள், சனி தான் இங்கே பிரதான நட்சத்திரம், குரு சனி புதன். அப்போ இந்த சனின்றவர் யார் அப்படின்னா நமக்கு காவல் தெய்வங்களாக இருக்கக்கூடிய நபர். நம்ம வீட்டில் வந்து குடும்பத்தில் குலதெய்வம்னு ஒன்று இருக்கும், அதுபோக காவல் தெய்வம்னு ஒன்று இருக்கும். அந்த காவல் தெய்வத்தை டெய்லி கூட நம்ம மனசார பிரார்த்தனை பண்ணிக்கணும். காவல் தெய்வம் வழிவிட்டால் தான் குலதெய்வம் நமக்கு அருள் பாலிக்கும். அந்த காவல் தெய்வத்தை பிடிச்சிக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரியான நமக்கு சங்கடங்களை கொடுக்கக்கூடிய நிகழ்வுகள், ஒரு கடன் பிரச்சனை, ஒரு எதிரிகள் பிரச்சனை, ஒரு விபத்து, நம்மளை டீக்ரேட் பண்ணுறாங்க, டீப்ரமோட் பண்ணுறாங்க, வேலையில் வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க, இதுக்கெல்லாம் அங்கே வந்து நீங்கள் ப்ரேயர் பண்ண அங்கே வந்து உங்களுடைய பக்தியை செலுத்த அது வந்து உங்களுக்கு ஒரு சனி பகவான் மூலமாக உங்களுக்கு அருள் பாலிக்கும். நல்லா வந்து ஒரு கவசம் மாதிரி செயல்படும். அதன் மூலமாக உங்களுக்கு வந்து அந்த பெருசாக வரக்கூடிய ஒரு பிரச்சனை கூட சாதாரணமாக கடந்து போயிடலாம். உங்களுக்கு பெரிய அவமானங்களை சந்திக்க கூடிய ஒரு கிரக சூழ்நிலைகளில் கூட நம்மளை காப்பாற்றி கொடுத்துரும். அந்த வகையில் நீங்கள் அதை பலன் பண்ணலாம். அதே மாதிரி லக்னாதிபதி அவர் சிறப்பாக இருக்கார். லக்னாதிபதியினுடைய பலம் வந்து நல்லா இருக்கும்போது நமக்கு ரொம்ப ரொம்ப நமக்கு எதையுமே தாங்கி அதை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலத்தை கொடுத்துட்றார். செவ்வாய் அப்படின்னாலே நாம் வந்து ஒரு மிடுக்காக நம்ம திறமைகளை வந்து யாருக்கும் அஞ்சாமல் நாம் செய்யக்கூடிய நபர்கள். ஆனால் வாழ்க்கையில் கடைசி எவ்வளவு காலமாக போராடிட்டு இருக்கோம். பிறந்ததுலேருந்து நமக்கு வந்து போராட்டமே வாழ்க்கை. எல்லாருக்கும் ஈஸியாக நடக்கிறதெல்லாம் நம்மளுக்கு கஷ்டப்பட்டு தான் கிடைக்குது. ரொம்ப 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 நாம் பாடுபடுறோம். ஆனால் அதுக்கு தாமதமான பலன்கள் கிடைக்குதேங்கிற ஒரு வருத்தம் என்றைக்குமே விருச்சிக லக்னக்காரர்களுக்கு உண்டு. பட் இருந்த போதிலும் அவர்கள் வந்து அதையும் கடந்து ஜெயிக்கக்கூடியவர்கள். ஏன்னா காலச்சக்கரத்துக்கு 8ஆம் வீடு அந்த விருச்சிக லக்னம். அதனுடைய தன்மைக்கு வந்து பலம் இருக்குது. 5ஆம் இடம் என்பது குருவினுடைய வீடாக வர்றதுனாலையும் 10ஆம் இடம் என்பது சூரியனுடைய வீடாக வர்றதுனாலையும் அவங்க தன்னுடைய தனித்திறமையை வளர்த்துக்குவாங்க. வளர்த்துக்கிட்டு போல்டாக இறங்கி அதை சமுதாயத்தில் வந்து செய்ய வேண்டிய பணிகளை கரெக்டாக செஞ்சு அதுக்குண்டான பேரும் புகழும் வாங்கிறதுக்கு விருச்சிக லக்னம் வந்து அனைத்து தகுதிகளையும் உடையது. ஸோ அப்படிப்பட்ட அமைப்பில் இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு நல்ல பலன்களை தருகிறது. என்னுடைய வெப்சைட்டு vetrijodhiram.com அங்கே வந்து போனீங்கன்னா ஆப் டவுன்லோட் பண்ணிவிட்டு என்னுடைய பதிவுகளை பார்க்கலாம். அதுபோக நம்ம இந்த புது சிஸ்டத்தில், நம்மளுடைய அட்வான்ஸ்டு அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் நட்சத்திரங்கள் தான் பலனளிக்கிறது. கிரகங்கள் வந்து நட்சத்திரங்களின் மூலமாக அதிர்வுகளை நமக்கு தருகிறதுங்கிற ஜோதிட ரீதியில் நீங்கள் வந்து இந்த முறையை பயன்படுத்தி வெற்றி பெறலாம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம்எஸ். நன்றி.